பிக் பாஸ்ல இது வரைக்கும் யாருமே படைக்காத ஒரு சாதனையை தான் ஜாக்லின் அவங்க படைச்சிருக்காங்க. மேடையில நிக்க போறது கடைசியில இவங்க 2 பேர் தானா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சீசன் 8 வந்து கடைசியில பரபரப்பான நிமிடங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். யாரு வெற்றியாளர், அதுவும் இந்த 100 நாள் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்து மக்கள் மனசை வந்து கொள்ளையடிச்சு யார் வந்து வெற்றியாளராக போறாங்க அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில முத்து அவர் தான் அப்படின்னு உறுதியா வந்து டைட்டில் வின்னர் அவர் தான் அப்படின்னு மக்கள் இப்பவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல இந்த ட்விஸ்ட் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு சீசனும் நடந்துட்டு இருக்கு. நாம ஒருத்தரை வந்து வின்னர்னு நினைப்போம், ஆனா அது தவறி போய் வேற யாராச்சும் தான் வின்னரா வந்து இருப்பாங்க. அந்த வகையில முத்து அவருக்கு வந்து நிறைய ஆதரவுகள் வந்திருக்கு. அவர் தான் வின் பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முத்து அவருக்கு ஓட்டும் நிறையவே வந்திருக்கு. அதெல்லாம் மக்கள் கொடுத்த வாக்குகள் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய வந்து முத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க. அந்த வகையில பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு ரியல் ஃபைட்டர் அப்படின்னா அது ஜாக்லின் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அவங்களுக்கு நிறையவே வந்து ஆதரவு குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விளையாடின ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமே அவங்களுக்குள்ள திக் திக்னு ஒரு நிமிடம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த போட்டியை விளையாண்டாங்க. சத்தமே இல்லாம போட்டியாளர்கள்ல ஒருத்தரா இருக்க இவங்க ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 15 வாரங்களா பிக் பாஸ் நிகழ்ச்சியில எவிக்ஷன் லிஸ்ட்ல இவங்க இருந்திருக்காங்க. அவங்கள ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து காப்பாற்றி இருக்காங்க. இதுக்கு காரணம் சீக்கிரமா எதையுமே விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிற அவங்களோட மனநிலை தான் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களை ஓப்பனா பேசுற குணமும் அவங்க கிட்ட இருக்கு. வெளிப்படையா என்ன தோணுதோ அந்த விஷயத்தை அவங்க வெளிப்படையாவே பேசிடுறாங்க. வந்த முதல் நாளே பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்க சீக்கிரமா வெளியே வந்துருவாங்களோ அப்படின்னு எல்லாம் நினைச்ச எல்லாருக்குமே பதிலடி கொடுத்துட்டாங்க. அமைதியா இந்த கேமை விளையாண்டு சத்தமே இல்லாம ஒவ்வொரு வாரமே எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. மக்கள் அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனா வந்து பேசிடுறாங்க. இதுதான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வாரமும் திக் திக் அப்படின்னு மனநிலைமையோடவே இருந்த இவங்களுக்கு இப்ப வந்து நோ எவிக்ஷன் வரைக்கும் வந்து கடைசி வாரம் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இதுவே மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அவங்க ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப போராடி தான் வந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து 100 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. இதுவே மிகப்பெரிய சாதனைங்கன்னு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த பிக் பாஸ் மேடையில யார் 2 பேர் நிக்க போறாங்க அப்படிங்கிற பரபரப்பான எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கு. அதுல சௌந்தர்யா அவங்களும் முத்து அவங்களும் தான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. உண்மையா சௌந்தர்யா அவங்க ரன்னர் இடத்துல இருப்பாங்களா, ரன்னருக்கு வருவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சௌந்தர்யா அவங்க ஒருவேளை இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஜாக்லின் அவங்களுக்கு அந்த இடம் கரெக்டா இருக்கும்னு ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இனிமேல் போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.